பூஸ்டர் இணைந்து வழங்கும் ஊர் செய்திகள். வர்த்தக ரீதியான சிலிண்டர் விலை உயர்வு என்பது தற்காலிக மாற்றம் மட்டுமே என திருவள்ளூரில் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் மேலூர் பகுதியில் அமைந்துள்ள திருவுடையம்மன் கோயிலில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு சாமி தரிசனம் செய்த பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தமிழ்நாட்டிற்கு நல்லது நடக்க வேண்டும், தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என கூறிய அவர் 18 மாநிலங்களில் மத்திய மாநில அரசுகள் இணைந்து பணியாற்றுவது போல எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வந்து பிரதமர் மோடியுடன் இணைந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லதை செய்ய வேண்டும் என்று தெரிவித்தார். தொடர்ந்து தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் அனைத்தும் சரியானவை அல்ல என குறிப்பிட்டு பேசிய அவர் தேர்தல் முடிவுகள் வரும் வரை காத்திருக்க வேண்டும் என்றும் வர்த்தக ரீதியிலான சிலிண்டர் விலை உயர்வு என்பது தற்காலிகமான மாற்றம் மட்டுமே என்றும் தெரிவித்தார். புதுச்சேரியில் ராஜஸ்தானை சேர்ந்த கல்லூரி மாணவி மின்விசிறியில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி தனியார் கல்லூரியில் படிக்கும் ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த ஏஞ்சல் காங்கவி என்ற மாணவி மீனாட்சிப்பேட்டை பகுதியில் வாடகை வீட்டில் தனியாக வசித்து வந்துள்ளார். கிரிக்கெட் மீது ஆர்வம் கொண்ட ஏஞ்சல் காங்கவி கிரிக்கெட் அகாடமியில் சேர்ந்து விளையாடி வரும் நிலையில் T20 போட்டிக்கான வீராங்கனைகள் பட்டியலில் தேர்வாகவில்லை என கூறப்படுகிறது. இதனால் மன உளைச்சலில் இருந்த மாணவி சம்பவத்தன்று தனது பயிற்சியாளர் கதிர்வேலுக்கு செல்போனில் தொடர்பு கொண்டுள்ளார். அப்போது வேலையின் காரணமாக பதிலளிக்காத கதிர்வேல் பின்னர் முயற்சித்த போது ஏஞ்சல் காங்கவி போனை எடுக்காததால் ஏஞ்சல் காங்கவி வீட்டிற்கு சென்றுள்ளார். அங்கு மின்விசிறியில் தூக்கிட்ட நிலையில் இருந்த ஏஞ்சல் காங்கவியை மீட்ட கதிர்வேல் மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் ஏஞ்சல் காங்கவி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த தன்வந்திரி நகர் காவல் நிலைய போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். இந்தியாவிலேயே முதன்முதலாக சென்னையில்தான் மே தினம் கொண்டாடப்பட்டது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தொழிலாளர் தினத்தையொட்டி சென்னை சிந்தாதிரிப்பேட்டை மே தின பூங்காவில் உள்ள நினைவு தூணில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் தொழிலாளர்களுக்கு நியாயமான ஊதியம் வழங்கப்பட வேண்டும் என்றும் கட்சி தொண்டர்களின் கடின உழைப்பிற்கான வெகுமதி மே 4ஆம் தேதி கிடைக்கும் என்றும் அதில் எவ்வித சிறு மாற்றமும் இருக்காது என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து வரும் நாட்களில் மக்கள் தேர்தல் முடிவுகளை ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கும் வேளையில் அடுத்த 2 அல்லது 3 நாட்களுக்குள் ஒரு நற்செய்தி வந்து சேரும் என்று தெரிவித்த அவர் அனைவருக்கும் உள்ளடக்கிய சமத்துவமான நல்லாட்சியை தற்போதைய அரசு தொடர்ந்து வழங்கி வருவதாக பெருமை பேசினார். முதலில் இந்தியாவிலேயே இந்த மே முதல் நாளை சென்னையில தான் நாம் கொண்டாட தொடங்கி இருக்கிறோம். சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் தலைமையில தான் முதலில் சென்னை மாநகரத்தில் இந்த மே முதல் நாள் கொண்டாடப்பட்டிருக்கிறது. உழைப்புக்கேற்ற ஊதியம் தொழிலாளருடைய உரிமை. அதேபோல் இன்றைக்கு நம்முடைய கழக தோழர்கள் உழைத்திருக்கக்கூடிய உழைப்புக்கு பலன் வருகிற 4ஆம் தேதி செலவழிக்கிறோம். அதில் எந்த மாற்றமும் இல்லை, ஒரு துளி அளவு கூட மாற்றம் இல்லை என்பதை ஏதாவது கருத்து கணிப்பில் இப்படி நான் சொல்லுகிறேன் என்று யாரும் கருத வேண்டிய அவசியம் இல்லை. கழகத்துடைய உணர்வை உணர்ந்து கொண்டிருக்கக்கூடிய காரணத்தால் அந்த கருத்தை நான் எடுத்து வைத்திருக்கிறேன், தவிர வேறல்ல. சீர்காழி அருகே நுங்கு விற்பனையில் ஏற்பட்ட தகராறு காரணமாக நுங்கு வியாபாரியை கொலை செய்த நபரை போலீசார் கைது செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் காரைமேடு மணல்மேடு கிராமத்தைச் சேர்ந்த மருதுபாண்டியன் என்பவரும் அதே பகுதியைச் சேர்ந்த கார்த்திக் என்பவரும் சேர்ந்து பனைமரத்தில் நுங்கு வெட்டி சாலையோரம் நுங்கு விற்பனை செய்து வந்தனர். இந்நிலையில் சம்பவத்தன்று இரவு மருதுபாண்டி வீட்டிற்கு வந்த கார்த்திக் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த மருதுபாண்டியிடம் நுங்கு விற்ற பணத்தை ஏன் தன்னிடம் கொடுக்கவில்லை என கேட்டு மருதுபாண்டியை கடுமையாக தாக்கியுள்ளார். இந்த தாக்குதலில் படுகாயமடைந்த மருதுபாண்டி நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். இதுகுறித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த சீர்காழி போலீசார் மருதுபாண்டியன் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக சீர்காழி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் கார்த்திக்கை கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். திருவள்ளூர் தோட்டக்கலை துணை இயக்குநர் டாக்டர் குமரவேல் வெயில் காலங்களில் மாம்பழ விற்பனை அதிகரிப்பது குறித்து எடுத்துரைத்தார். திருவள்ளூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் சுமார் 30,000 ஏக்கர் பரப்பளவில் அல்போன்சா, பங்கனபள்ளி உள்ளிட்ட மாம்பழ வகைகள் சாகுபடி செய்யப்படுகின்றன. தற்போது மாம்பழ சீசன் தொடங்கினாலும் சில ரகங்கள் மட்டுமே கிலோ 80 ரூபாய் முதல் 100 வரை விற்பனை செய்யப்படுகிறது. இந்நிலையில் சொட்டு நீர் பாசனம் மூலம் மாமரங்கள் நல்ல விளைச்சலை தந்துள்ளது என தெரிவித்த தோட்டக்கலை துணை இயக்குநர் டாக்டர் குமரவேல் வெயில் காலங்களில் மாம்பழ விற்பனை அதிகரிப்பது
குறித்து எடுத்துரைத்தார். மேலும் தமிழ்நாடு அரசு மேற்கொண்டு வரும் மாவிற்பனை குறித்து தெரிவித்த அவர், திருவள்ளூர் பகுதியில் விளையக்கூடிய மாம்பழம் தமிழக அரசு மூலமாக வெளிநாடுகளுக்கு அனுப்பப்பட்டு வருவதாக தெரிவித்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.